உங்களுடன் ஒரு நிமிஷம். ஆல்மைட்டி காட் சேனலில் வீடியோ பார்க்கும் அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. வீடியோவை முழுமையாக பார்க்கவும். வீடியோ இடையில் வரும் அனைத்து விளம்பரங்களையும் நீங்கள் பார்க்கும்போது அது எங்களுக்கு நன்மையாக இருக்கும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் போட்டுவிட்டு ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஆல்மைட்டி காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்மைட்டி காட் சேனலின் ஜாயின் பட்டன் கிளிக் செய்து மெம்பர்ஷிப் ஆகி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்கும் வீடியோ பிடித்திருந்தால் சூப்பர் தேங்க்ஸை கிளிக் செய்து எங்கள் ஆல்மைட்டி காட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சர்வ வல்லமையுள்ள கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Today Bible reading, Meditation and Prayer in Tamil. உபாகமம் 28ஆம் அதிகாரம். கீழ்ப்படிதலுக்கான ஆசீர்வாதங்கள். வசனங்கள் 1 முதல் 14 வரை. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்புக் கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். தியானம். ஆண்டவருடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக வாழ வேண்டும். அப்படி வாழும்போதுதான் மேன்மையான வாழ்வை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். தம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் போதுதான் ஆசீர்வாதம் என்று கடவுள் உறுதியாக கூறுகிறார். கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சங்கீதம் 127:3 சொல்லப்பட்டுள்ளது. கடவுளுக்கு கீழ்ப்படிந்து அவரை துதிக்கும் போது உங்கள் சமையலறை ஸ்டோர் ரூம் நிரம்பி வழியும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தரின் சத்தத்திற்கு கீழ்ப்படியும் போது நீ போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சங்கீதம் 91:11 சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார் என்று ஏசாயா 52:12 பார்க்கிறோம். கர்த்தரின் சத்தத்திற்கு உண்மையாக கீழ்ப்படியும் போது உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை கர்த்தர் முறியடிப்பார். ஒரு வழியாக கூட்டம் கூடி வருவார்கள், கர்த்தர் அவர்களை 7 வழியாக சிதறடிக்க பண்ணுவார். யாத்திராகமம் 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்ற வசனமே இதற்கு சாட்சி. யோசுவா 23:10 உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான்,
உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர்தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். சங்கீதம் 138 8ஆம் வசனத்தில் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் உனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். அவருக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழும்போது நம்மை அவர் தம்முடைய பரிசுத்த ஜனமாக தெரிந்து கொள்கிறார். நம்மை உலகத்தார் காணும்போது இவர்கள் கடவுளின் நாமம் தரிக்கப்பட்ட மக்கள் என்ற அச்ச உணர்வு உண்டாகும். கடவுளின் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் ஏற்ற காலங்களில் நீ வாழும் தேசத்தில் மழை பெய்யும். நீ கடன் வாங்குகிறவனாக இல்லாமல் அநேகருக்கு கடன் கொடுப்பவனாக உயர்வாய். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உயர்வுதான். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற எபிரேயர் 6:14 ஆசீர்வதித்து உயர்த்துவார். கடவுளின் கட்டளைகளை கை கொள்ளாததினால் ஏற்படும் சாபங்கள் மற்றும் துர்க்கிரியைகளால் வரும் வாதைகள் குறித்து உபாகமம் 28ஆம் அதிகாரம் 15 முதல் 68 வரை உள்ள வசனங்களில் காணப்படுகின்றன. ஜெபம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, மகிமையின் தேவனே, உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம். உம்முடைய கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு கீழ்ப்படைந்து வாழ்ந்து ஆசீர்வாதங்களை என்னாலும் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தாரும். இரட்சகரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம், சர்வ வல்லமையுள்ள கடவுளே, ஆமென். Hi friends, welcome to my Almighty God channel. So you want to be a YouTube membership? Well, you've come to the right place. So there's actually 2 members level. The first, priority reply to comments, loyalty badges next to your name in comments and live chat. Custom emoji to use in comments and live chat. The second, exclusive members only videos, early access to new videos, access to members only live chat. Members can view only chat this YouTube channel live stream. Thank you.